கார் திக்னஸை பாருங்கள். நான் 20 சென்டிமீட்டர் வழியால் எடுத்து இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன். இது பாருங்க, இது இழுக்கிறதுக்கே எல்லாம் மாதிரி பெரிய மண்வெட்டி கொண்டு வந்தவங்களுக்கு அனுப்பல அடிக்கி பாருங்க. ரோடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க எல்லா காரையும் பாருங்க. Look at this. Look at the thickness. ஸோ இந்த திக்னஸை காட்டும் பாருங்க. இந்த கையிட கூட அறிக்கை பாருங்கள் திக்னஸ். நேற்று பார்த்தீங்க சொன்னால் டொரண்டோ ஹீட் ஏரியாவில் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் ஸ்னோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக முடிஞ்சு தான் வாழ்றணுன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இல்லாட்டி கொண்டோவில் வாழணும். அப்பார்ட்மெண்ட்டில் இல்லாட்டி கொண்டோவில் வாழ்ந்தால் என்ன பிரச்சனைனா இந்த ஸ்னோ கிளீனிங்கெல்லாம் அவங்களே செஞ்சுருவாங்க, நம்மளுக்கு தலைடிக்காது. இப்போ பாருங்கள், ட்ரைவே க்ளீன் பண்ணுறதுலேருந்து கார் க்ளீன் பண்ணுறது எல்லாம் நம்ம செய்யணும். மேலே இருந்த ஸ்னோவெல்லாம் வலிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நான் ஸ்னோ வலிக்கிறதுக்கு இந்த கால் தடம் தான் அது எந்த அளவுக்கு உழுவு போயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் கிட்ட ஸ்னோ வலிச்சாச்சு. இப்போ ரோடெல்லாம் போய் பார்க்கணும். ஸ்னோ டைமில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் உண்டு. நீங்கள் எங்கே வெளியே இறங்கினாலும் ஆல்மோஸ்ட் ½ hour to 1 hour இது காரை க்ளீன் பண்ணுறதுக்கு, ட்ரைவே க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கி தான் நீங்கள் வெளியே இறங்கணும். நம்மளோட நாடு மாதிரி வெளியே இறங்கினா காரை ஸ்டார்ட் பண்ணால் போகிற மாதிரி இல்லை. ஏரியாவில் ஸ்னோவா எத்தனை சென்டிமீட்டர் ஸ்னோன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.